ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் கோல்டு பேங்கிள் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய விதமான புது டிசைன் வந்து பார்த்துடலாம். எங்கே அப்படின்னா பாடி லெஜண்ட் சரவணா ஸ்டோரில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் தான். எக்கச்சக்கமான கலெக்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு லைட் வெயிட்லேயும் கிடைக்குது. அதே மாதிரி ப்ராட் பேங்கிள் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. பார்க்குற ஒவ்வொரு பேங்கிளுமே சிங்கிள் பேங்கிள் நீங்கள் வாங்கிக்கிறதா இருந்தால் கூட வாங்கிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம டிசைன் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஏன்னா கோல்டு பேங்கிள் எப்போவுமே வந்து கோல்டு பேங்கிள் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சிங்கிள் பேங்கிளுக்கு வந்து நம்ம கிராம் வெயிட் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ட்ரே அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எல்லாமே கலந்து வச்சுருப்பாங்க. சைஸ் வந்து உங்களுக்கு 2.2ல் இருந்து 2.10 வரைக்கும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதில் ஏன் கிராம் வெயிட் வேணாம் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த டிசைன் எல்லாமே ஸ்டார்டிங் வந்து 6 கிராமில் இருந்தே ஸ்டார்ட் ஆகும். 6 கிராமில் இருந்து இந்த டிசைன் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 பவுன் 10 பவுன் வரைக்கும் உங்களுக்கு சிங்கிள் பேங்கிள் சேம் டிசைன்ஸில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் டிசைன் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, எந்த மாதிரியான பேட்டர்ன்லலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை பவுனில் வேணும் அப்படின்னாலும் ரெடியாக வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் போனாலே உங்களுக்கு தெரியும். ஒரு ஐடியா மாதிரி நீங்கள் பாருங்கள் வீடியோவை. ஏன்னா நம்ம நெக்லஸாக இருக்கட்டும், ஆரமாக இருக்கட்டும், செயின் எல்லாமே நம்ம கிராம் வெயிட் மென்ஷன் பண்ணிவிடுவோம். இதில் வந்து உங்களுக்கு கலந்து வச்சுருப்பாங்க. அதாவது 2.2ல் ஒரு சைஸும் 2.8ல் ஒரு சைஸும் வச்சுருப்பாங்க. ஆனால் கிராம் வெயிட் வேறு. ஸோ சிங்கிள் பேங்கெலாம் எடுத்து நம்ம காமிக்க முடியாது அப்படிங்கிறதுனால. ஸோ நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். நீங்கள் டிசைன் மட்டும் பாருங்கள். ஒரு சில ட்ரேயில் இருக்கக்கூடியது எனக்கு தெரியும் என்னென்ன கிராம் வெயிட்டில் இருக்குது, அதை மட்டும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து சிங்கிள் பேங்கிள் 6 கிராமில் வரக்கூடியது. நல்லா வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கும் பார்வையாக தெரியும். இதில் வந்து எனாமல் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து உங்களுக்கு மோல்டிங் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு ரஃப்பாக இல்லாமல் கொடுத்துருக்காங்க. சிலதில் வந்து உங்களுக்கு அந்த எனாமல் இருக்கும்போது குட்டி குட்டி முத்துக்கள் இருக்கிற மாதிரியான டிசைனுமே வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி வாங்குறப்ப நமக்கு உள்ளே வந்து ரப்பர் பேங்கிள் போடுற மாதிரி உங்களுக்கு வச்சுருப்பாங்க அந்த பேங்கிள்குள்ளே. ஸோ 6 கிராமில் நீங்கள் வாங்கும்போது அந்த பிளாஸ்டிக்கோ இல்லைனா ரப்பர் வளையல் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்ல லைஃப் வரும். இல்லை எனக்கு கம்பி பேங்கிள் அழுத்தமாக வேணும் அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து ஒரு 8 கிராமில் இருந்தே வச்சுருக்காங்க. நல்ல அழுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பார்வையாக இருக்காது. கம்பி பேங்கிள் பொறுத்த வரைக்கும் நமக்கு டெய்லி யூசேஜுக்குள்ள பேங்கிள் தான். வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு 9.9 அந்த மாதிரி வரும். இது பாருங்கள் 9.50 வருது. 13 கிராம் வெயிட்டில் வருது. அதாவது சிங்கிள் பேங்கிள் வந்து ஒரு 6.5 கிராமில் வரும். 4ஆக வாங்கிக்கலாம், 2ஆக வாங்கிக்கலாம். சிங்கிள் பேங்கிள் கூட வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால தான் நான் வந்து மோஸ்ட்லி நம்ம சேனலில் ரொம்ப ரேராக தான் கோல்டு பேங்கிள் வீடியோ போடுவேன். ஏன்னா அது சிங்கிள் எடுத்து எனக்கு பார்க்குறதுக்கு அந்த வீடியோ அந்த மாதிரி எடுத்தது கிடையாது. ஏன்னா அவங்களே சொல்லிவிடுவாங்க, ட்ரே ஃபுல்லாக கலந்து தான் மேடம் இருக்கும், நீங்கள் தனித்தனியாக எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஏதாவது ஒன்றுக்கு நான் அப்படி டேக் காமிப்பேன். இது வந்து உங்களுக்கு 16 கிராம் அப்படிங்கும்போது சிங்கிள் பேங்கிள் 8 கிராமில் வருது பாருங்கள். இது வந்து நல்லா பார்வையாகவே இருந்தது. லக்ஷ்மி டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பவுனில் வரக்கூடியது சிங்கிள் பேங்கிள். எப்படி வச்சுருப்பாங்கன்னா 6 கிராம் 8 கிராம் 10 கிராம் 12 கிராம் அந்த மாதிரி 2 கிராம் ஏறிக்கிட்டே போகும். ஆனால் டிசைன் வந்து மோஸ்ட்லி ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால தான் நீங்கள் டிசைன் மட்டும் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறது. இது வந்து ஒரு டாட் டிசைனில் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே வந்து நம்ம செலக்டிவாக பேங்கிள் செலெக்ஷன் பண்ணும்போது மேலே வந்து ரொம்ப சாரீலாம் பிடிச்சி இழுக்காமல் ரொம்ப அழகாக ஃபினிஷிங் மோல்டிங் மாதிரி கொடுத்துருக்க மாதிரியான டிசைன் நம்ம வாங்கினோன்னா நல்லாயிருக்கும். இல்லைனா வாங்கிட்டு அதை ஒவ்வொரு தடவை நான் போடும்போதும் அது பிடிச்சி இழுத்துகிட்டே இருக்கும். எந்த சாரீ கட்டினாலும் நமக்கு சாஃப்ட் சில்காக இருக்கட்டும், இல்லைனா அது த்ரெட்டு வரா மாதிரி உள்ள நூலாக இருக்கிற மாதிரியான சாரீயெல்லாம் டக்குன்னு இழுக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்து வாங்கிக்கணும். கொஞ்சம் முள்ளாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா, அந்த ஒரு டிசைன். இது பாருங்கள் மோல்டிங் அப்படியே ஃபினிஷிங் ஒரு லைன் மட்டும்தான். இது எதுவுமே ஆகாது. இது சாரியில் பட்டாலும் சரி, முடியில் பட்டால் கூட நமக்கு பிடிச்சி இழுக்காது. அந்த அளவுக்கு வந்து மேலே அப்படியே நல்லா கொடுத்துருப்பாங்க. ஸ்மூத்திங்காக இருக்கும் ஃபினிஷிங். இதெல்லாம் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிற மாதிரியான பேங்கிள் தான். ஸோ 2 பேங்கிளே வந்து சேம் அதே தான். ஒரு சிங்கிள் பேங்கிள் 8 கிராமில் வரா மாதிரி இருக்கும். 4ஆக வாங்கிக்கலாம், 2ஆக வச்சுருக்காங்க. அது அந்த லைன் டிசைன் சொன்னால 6 கிராமில் பார்த்தோம்ல, அது 8 கிராமில் வந்துருக்கு பாருங்கள். ஏன்னா வளையல் பொறுத்த வரைக்கும் நமக்கு காமனான டிசைன் தான். ஒரு 20 டிசைன் 30 டிசைன் வரும். எல்லா கிராம் வெயிட்லையுமே வச்சுருப்பாங்க. இதுதான் அதுதான் கிடையாது. நமக்கு ஆரம் தான் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். லைட் வெயிட்டில் கிடைக்கிறது, ஹெவியான டிசைனில் கிடைக்காது. இந்த வளையல் தான் என்கிட்ட இருக்குது. ஆனால் எல்லா கிராம் வெயிட்லையுமே அந்த வளையல் எப்போவுமே இருக்கக்கூடியது தான்.
இதுவும் பாருங்கள், இது வந்து பார்த்துருப்பீங்க நிறைய டிசைன் வந்து சேம் டிசைன் நிறைய கடைகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுவும் நல்லாயிருக்கு. மேலே ஃபினிஷிங் பாருங்களேன், அழுத்தமாக இருக்கும். இது சிங்கிள் பேங்கிள் 8 கிராமாக இருந்தாலும் தின்னாக இருக்கும், ஆனால் நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரியான பேங்கிள் அது. நம்ம வந்து டெய்லி ஃபுல் டே வந்து வேர் பண்ணுறோம், இல்லை வந்து டெய்லி யூசேஜுக்கு அப்படிங்கும்போது நம்ம எப்போவுமே வந்து பார்வையான பேங்கிள் எடுக்கக்கூடாது. அழுத்தமாக இருந்தாலும் இது பாருங்களேன், இது வந்து சிங்கிள் பேங்கிள் 8 கிராம் அந்த மாதிரி வரும். இதிலே வந்து பார்வையாக இருக்கக்கூடிய 6 கிராமுமே சேம் டிசைனில் வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. ஸோ டெய்லி யூசேஜுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கணும். வெளியில் போட்டுட்டு போகிறதுக்கு, அக்கேஷ்னலாக போடுறதுக்கு, நல்லா பார்க்குறதுக்கு பார்வையாக வாங்கிக்கலாம். லைட் வெயிட்லேயே ஒரு 4 பேங்கிள் கூட நம்ம வாங்குறதா இருந்தால் வாங்கி வச்சுக்கலாம். 6 கிராம்லேயே 4 பேங்கிள் வாங்கிக்கலாம். ரேண்டமாக நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு அக்கேஷ்னலாக ஒரு வெட்டிங்க்கெல்லாம் போட்டுட்டு போனோம், வந்து கழட்டி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குமே நம்ம உள்ளே வந்து அந்த பிளாஸ்டிக் ரப்பர் வளையல் கொடுத்தா தான் அதுக்கு லைஃப் வரும். இது நல்லாயிருக்கு பாருங்கள். ஆனால் ஒரு சைடு வந்து நல்லா ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க, ஒரு டிசைனில் வந்து உங்களுக்கு அந்த அரும்பு மாடலில் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து நல்ல சாரீ பிடிச்சி இழுக்கும். ஆனால் எனாமல் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாமே அப்படி தான் கொடுத்துருக்காங்க டிசைன். நம்ம கொஞ்சம் பார்த்து, நம்ம தடவி பார்த்து, அதை போட்டு பார்த்து வாங்கினா நமக்கு தெரியும். வாங்கினதுக்கப்புறம் இதை வந்து சும்மா சும்மா மாற்ற முடியாது இல்லையா, அதனால். இதிலே ஸ்டோன்ஸ் வச்ச பேங்கிளுமே நிறைய வச்சுருக்காங்க. சிங்கிள் பேங்கிள், ப்ராட் பேங்கிள் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. ஆனால் நிறைய டிசைன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுனால தான் இந்த வீடியோ எடுத்தேன். இல்லைனா நான் பேங்கிள் பக்கமே போக மாட்டேன். இது ஏன்னா கரெக்டாக அவங்க சொல்லவும் மாட்டாங்க. என்ன சைஸுன்னு கேட்டாலும் ரேண்டமாக சொல்லுவாங்க. 2.2லேருந்து 10 வரைக்கும் இருக்குது மேடம்னு சொல்லிவிடுவாங்க. இது ட்ரேயில் என்னென்ன கிராம் இருக்குதுன்னு சொன்னாலும் கலந்து இருக்குது, நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சொல்லிவிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் கோல்டு பேங்கிள் வீடியோவே மோஸ்ட்லி போடுறது கிடையாது. ஃபேன்சி டிசைனும் வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. கொஞ்சம் ஓல்டு மாடலுமே வந்து கிடைக்கிது. ஃபேன்சி அப்படிங்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் நல்லாயிருக்கும். இது கேரளா பேங்கிள். இந்த பேங்கிள் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு. அதுவுமே எனக்கு என்னாச்சுன்னா, இந்த கம்பியில் லைட் வெயிட்டாக வாங்கிட்டேன். அதுவுமே இழுத்து அது பிரேக் ஆகிடுச்சு. அந்த பேங்கிள் ஆனால் எனக்கு பிடிக்கும். கொஞ்சம் கெட்டியாக வாங்கியிருந்தேன்னா அந்தளவுக்கு இழுத்துருக்காது. ஒரு 6 கிராமில் வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். 6 கிராம் கிடையாதுங்க, 10 கிராமில் தான் வாங்கியிருந்தேன். அதுவுமே வந்து எனக்கு லைட் வெயிட்டாக தான் இருந்தது. 2.2ல் வந்து சில டிசைன் மட்டும் வந்து உங்களுக்கு இருக்காது, ஏன்னா சின்ன சைஸ் இல்லையா. 2.10ல் வந்து சில டிசைன் இருக்காது. மோஸ்ட்லி 99.9% வந்து எல்லா டிசைனுமே எல்லா சைஸ்லேயுமே கிடைக்கும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு 8 கிராம் 10 கிராமில் வர மாதிரியான ட்ரே தான். பத்து கிராமுக்கு அப்புறம் உங்களுக்கு 12 கிராம் வர்ற மாதிரி வெயிட்டில் வச்சுருப்பாங்க. ப்ராட் பேங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவுமே நிறைய டிசைன்ஸ் இருக்குது. சிங்கிள் பேங்கிளாக வாங்கிக்கலாம், இல்லைனா அதிலே வந்து ஸ்க்ரூ டைப் வரும், லக்ஷ்மி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆன்டிக்கில் நிறைய டிசைன்ஸ் வந்து வச்சுருக்காங்க பாடி சரவணால. இதெல்லாம் ஒவ்வொரு சிங்கிள் பேங்கிளுமே வந்து 10 கிராமுக்கு மேலே போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், நல்லா பார்வையாக கொடுத்துருக்காங்க. 8 கிராம் 10 கிராமில் வரக்கூடியது. 4 பேங்கிளாக போட்டு வச்சுருக்காங்க. இல்லை நீங்கள் சிங்கிள் பேங்கிள் கூட வாங்கிக்கலாம். பிரேஸ்லெட் மாடல் ஏற்கனவே வீடியோ போட்டுட்டோம், அதுவுமே நிறைய கலெக்ஷன் நல்லா இருந்தது பாடி சரவணாவில். எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும் இவங்கக்கிட்ட மட்டும். டி நகர் சரவணாவாக இருக்கட்டும், லெஜண்ட் சரவணாவாக இருக்கட்டும், கலெக்ஷன் வந்து நிறைய வச்சுருப்பாங்க. இந்த டிசைன் நீங்கள் பார்த்துட்டே வரீங்க பாருங்கள், ஏன்னா ரிப்பீட் ஆகுதுன்னா உங்களுக்கு வேறு கிராம் வெயிட்டில் இருக்கக்கூடியது. அதனால தான் வந்து நிறைய நம்ம அதே டிசைன் வளையல் பார்க்குற மாதிரி இருக்கும். கலந்து வச்சுருக்காங்கன்னு சொன்னால அதனால். 5 பவுன்லலாம் கூட வந்து உங்களுக்கு சிங்கிள் பேங்கிள் இருக்கிற மாதிரி கலெக்ஷன் இருக்குது. நம்ம லைட் வெயிட்டில் தான் நம்ம சேனலில் நிறைய பேர் பார்ப்பீங்க. ஸோ அதனால தான் ஒரு 2 பவுனுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி தான் நம்ம காமிச்சிருக்கோம். அப்புறம் இந்த ரோஸ் கோல்டு இது பாருங்கள் 20 கிராமில் வருது. சிங்கிள் பேங்கிள் வந்து உங்களுக்கு 10 கிராம் வெயிட்டில் வரும்.
இந்த டேகுமே வந்து டக்குன்னு எடுத்து காமிக்க முடியாது, நம்ம சுத்த அந்த டேகுமே சுற்றிட்டே இருக்கும். இது பாருங்கள், இந்த டிசைன் தான் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸ்டார்டிங் 6 கிராமில் இருந்தே இருக்குது. சிலதில் வந்து உள்பக்கம் வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எப்போவுமே அதையும் பார்த்து கவனித்து வாங்கணும். உள்பக்கம் ஃப்ளாட்டாக இல்லாமல் கொஞ்சம் பள்ளமாக இருந்தது அப்படின்னா நம்ம இந்த வளையல் இன்னொரு வளையல் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வாங்கணும். சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் பார்த்து நம்ம வாங்கணும் பேங்கிள் பொறுத்த வரைக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம கையை ஆட்டுறது அதெல்லாம் பண்ணுறோம்ல, அதனால் அதுக்கேற்ற மாதிரி வாங்கணும். சாரீ பிடிச்சி இழுக்கக்கூடாது, தலைக்கிட்ட போனால் தலைமுடியை பிடிச்சி இழுக்கக்கூடாது, காதுகிட்ட போனால் கம்மலை பிடிச்சி இழுக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது வளையலுக்கு மட்டும், அதை கவனித்து நம்ம வாங்கணும். நம்ம பாடி லெஜண்ட் சரவணாவில் வேறு ஏதாவது வீடியோ வந்து உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா கடைகளையும் நான் கேட்டுகிட்டே தான் இருக்கேன், நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் போகும்போது அதெல்லாம் கவர் பண்ணிவிட்டு வருவோம். போட்டதே போடக்கூடாது இல்லையா, அதனால் இது எல்லாமே நம்ம பாடி லெஜண்ட் சரவணாவில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கரெக்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். பை, டேக் கேர்.